தமிழ்த்தாயின் 6ஆம் விரலால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, விஜய் தொலைக்காட்சியின் மெல்லிய வயலின் இசை போல் சோககீதம் பாடப்போவதில்லை நான். தமிழை நிறைத்து வாழ்ந்தவனுக்கு, தமிழால் நிறைந்து வாழ்ந்தவனுக்கு உன் நினைவுகளை கடந்ததில் மேல் மிதந்த மகிழ்ச்சிகளை சொற்களில் சொல்ல வந்திருக்கிறேன். வருங்கால தமிழ் குருத்துக்களுக்கு உன் பெருவாழ்வின் கொண்டாட்டத்தை கவிதையாய் கொஞ்சம் தந்திருக்கிறேன். சோகமோ சோம்பலோ இரண்டையும் நீ விரும்புவதில்லை, கொண்டாட்டங்களுடனே வாழ்ந்திருக்கிறாய். வெள்ளை வெள்ளையாய் சிரித்திருந்தாய், வெள்ளை உடைகளையே தரித்திருந்தாய். மிச்சம் இருந்த வெண்முடிகளை கூட தமிழுக்காகத்தான் நீ உயர்த்திருந்தாய். உன்னை காணும் போதெல்லாம் கடவுளை காணும் பரவசம் எனக்கு. கண்ணனை சூழ்ந்த கோபியர் போல் உன்னை சுற்றியும் எப்போதும் யசோதைகள் தான். என்ன, நீ ஒருபோதும் புல்லாங்குழல் மட்டும் வைத்துக் கொண்டதில்லை. பெற்ற பிள்ளைகளை விட பெறாத பிள்ளைகளால் அப்பாவென அதிகம் அழைக்கப்பட்டவன் நீ. அந்த காலம் இந்த காலம் என்றெல்லாம் உனக்கில்லை. எந்த காலத்துக்குள்ளும் பொருந்திக் கொள்ளுவன் நீ. 60 கடந்து இலக்கியம் பேசுவோருக்கும் உன்னை பிடிக்கும். 6 10க்கு 10 குழந்தைகளுக்கும் நீ என்றால் இனிக்கும். ஒரு சுபயோக சுபதினத்தில், மன்னிக்கவும், நீயும் நானும் பகுத்தறிவாளர்கள், நமக்கேது சுபயோக சுபதினம்? ஒரு புதன்கிழமை பிறந்த என்னை திரு சுப்பையாவும் திரு சுமதியும் ராஜா மாதிரி வளர்க்க நினைத்திருக்கலாம். அவர்கள் நினைத்ததை நிஜமாக்கி ராஜா செம்பியன் திருமேனியாய் என்னை 2ஆம் முறை பிரசவித்தது நீ அல்லவா? முதல் தலைமுறைக்கு முற்றிலும் இந்திய தமிழ், 2ஆம் தலைமுறைக்கு இங்கிலீஷ் கலந்த தமிழ், 3ஆம் தலைமுறையில் கேன்லா கெனாட்லா ஓகேலா. மூன்று வார்த்தையில் 3 வார்த்தைக்கு ஒரு லாவுக்குள் மருகி போகும் இதே மண்ணில் தான் 11,800 நாட்கள் நீ தமிழை தாங்கி பிடித்திருக்கிறாய். காலம் உன்னை எடுத்துக்கொண்டதாய் சாடுவதெல்லாம் விரக்தியின் வார்த்தை விளையாட்டுதான். உன் நீண்ட தமிழை காலத்திற்கும் நீட்டிக்கொண்டு போவதுதான் நாங்கள் உனக்கு செய்யும் உண்மையான பாராட்டு. நினைவில் கொள்க நண்பர்களே, நேற்றோ இன்றோ நாளையோ இந்த மண்ணில் ஒவ்வொரு முறை தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கும் போதெல்லாம் நீங்கள் எழுந்திருப்பது வெறும் தமிழுக்கு மட்டுமல்ல, புதுமை தேனிக்கு நாம் தரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன். அவர் தமிழுக்கு நீங்கள் தரும் அன்பு முத்தங்கள். கவிமாலை காத்தோனே, உன் தமிழ் என்ன செய்யும்? தமிழக முதலமைச்சரின் பேனாவையே தலைகுனிந்து இரங்கல் எழுதச் சொல்லும். இன்றோடு 40 நாட்கள் கடந்தும் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் உன்னை பற்றி எழுதி எழுதி விசும்பச் செய்யும். உன் தமிழ் என்ன செய்யும்? உன்னோடு சிரிக்க மட்டுமே பழகிய உதடுகளுக்கு கொஞ்சம் சினுங்கவும் கற்றுக் கொடுக்கும். இன்பா, மஜ்ஹபின், ஜோசப் சேவியர் என சமத்துவ பிள்ளைகளை தந்து தகப்பனிலிருந்து உன்னை ஞான தகப்பனாக்கும்.
என் ஞான தகப்பனை, உன் உயிரை இயற்கையே வெல்லட்டும், உடலை மருத்துவமனை ஆய்வு கொள்ளட்டும், உன் உடைமைகளை பேர குழந்தைகள் உய்யட்டும். இப்போது நாங்கள் என்ன செய்ய ஒன்றுதான் இருக்கிறது. நீ நின்ற தமிழை, நீ கொண்ட தமிழை உயர கைகளில் ஏந்தி இன்னும் உறக்கச் சொல்வோம். ஆயங்காபுரத்தின் அன்பின் அழகனை, எங்கள் நினைவில் என்றும் நீ எம்மான், எங்கள் நினைவில் என்றும் நீ எம்மான், எங்கள் நினைவில் என்றும் நீ எம்மான். நன்றி.